வணக்கம். மனிதனின் ஆசையை கடவுள் நிறைவேற்றினாரா? கடவுளின் படைப்பு. கடவுள் ஒரு நாள் கழுதையை படைத்து அதனிடம், நீ ஒரு கழுதை, காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும், உன்மேல் சுமைகள் இருக்கும், நீ புற்களைத்தான் சாப்பிட வேண்டும், நீ 50 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கூறினார். அதற்கு உடனே கழுதை, நான் கழுதையாக இருக்கிறேன், ஆனால் 50 வருடங்கள் என்பது ரொம்ப அதிகமாக உள்ளது, எனக்கு 20 வருடங்கள் போதும் என்றது. கடவுளும் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம், நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலனாக இருப்பாய், அவனுடைய அன்பு தோழனாகவும் இருப்பாய், மனிதன் சாப்பிடும்போது உனக்கும் உணவு கொடுப்பான், நீ 30 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கூறினார். அதற்கு உடனே நாய், கடவுளே, 30 வருடங்கள் ரொம்ப அதிகம், எனக்கு 15 வருடங்கள் போதும் என்றது. கடவுளும் நாயின் ஆசையை நிறைவேற்றினார். அடுத்ததாக கடவுள் குரங்கை படைத்து அதனிடம், நீ ஒரு குரங்கு, மரத்திற்கு மரம் தாவ வேண்டும், நீ வித்தைகள் காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய், நீ 20 வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கூறினார். அதற்கு குரங்கு, 20 வருடங்கள் ரொம்ப அதிகம், 10 வருடங்கள் போதும் என்றது. கடவுளும் குரங்கின் ஆசையை நிறைவேற்றினார். கடைசியாக கடவுள் மனிதனை படைத்து அவனிடம், நீ ஒரு மனிதன், உலகில் உள்ள 6 அறிவு ஜீவன் நீ மட்டும்தான், உன் அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய், உலகமே உன் கையில்தான் உள்ளது, உனக்கு நான் 20 வருடங்கள் வாழ்வதற்காக கொடுக்கிறேன். உனக்கு முன்பு நான் படைத்த கழுதைக்கு 50 வருடங்கள் கொடுத்தேன், ஆனால் அது 20 வருடங்கள் போதும் என்றது. அடுத்து நாயை படைத்து 30 வருடங்கள் கொடுத்தேன், ஆனால் அது 15 வருடங்கள் போதும் என்றது. பிறகு குரங்கை படைத்து 20 வருடங்கள் கொடுத்தேன், ஆனால் அதுவும் 10 வருடங்கள் போதும் என்றது. இப்போது உனக்கு 20 வருடங்கள் போதுமா? இல்லை, உன் விருப்பம் என்னவென்று கூறினால் அதனை மாற்றி தருகிறேன் என்று கூறினார். அதற்கு மனிதன், எனக்கு 20 வருடங்கள் என்பது ரொம்ப குறைவு, அதனால் எனக்கு கழுதை வேண்டாம் என்ற 30 வருடங்களையும், நாய் வேண்டாம் என்ற 15 வருடங்களையும், குரங்கு வேண்டாம் என்ற 10 வருடங்களையும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றார். அதனால் கடவுளும் மனிதனின் ஆசையை நிறைவேற்றினார். அதன் பிறகு அன்று முதல் மனிதன் முதல் 20 வருடங்களை மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அடுத்து திருமணம் செய்து கொண்டு அடுத்த 30 வருடங்களை கழுதை போல் எல்லா சுமைகளையும் தாங்கிக் கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான். குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த 15 வருடங்களுக்கு வீட்டிற்கு நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்துக் கொள்கிறான். வயதாகி வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் குரங்கு போல் 10 வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும், மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் சென்று பேர குழந்தைகளுக்கு வித்தைகளை காட்டி மகிழ்வித்து மரணம் அடைகிறான். ஏழை பணக்காரன் என்று எதையும் பார்க்காமல் மனிதர்களாகிய நாம் வாங்கி வந்த வரம் தன் கடமையை சரியாக செய்கிறது. நன்றி, வணக்கம்.